இந்த சேனலில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே. இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நியூ கான்செப்ட்டு, ஆனால் ஒரே கம்பெனி தான். நம்ம வந்து புது கம்பெனி நம்ம சேனலில் போட்டுடல, கண்டினியூஸாக இப்போ நம்ம ஒரே கம்பெனி பற்றி தான் போட்டுட்ருக்கோம். அதில் வர புது கான்செப்ட், இதோட 3வது கான்செப்ட். இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கனெக்ட் ஆன் சிகா ஃபவுண்டேஷன். இதோட இன்னொரு ப்ராஜெக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த A1 ஷாப்பி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான், இந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக, நல்லா வந்து இன்கம் எடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட நமக்கு இன்கம் வர மாதிரியான ஒரு பிளானோட நான் வந்திருக்கேன். ஜாயின் பண்ணுற எல்லாரும் நல்லபடியாக சம்பாதிச்சு செம்மையாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் கிடச்சிருக்குங்க. வெல்கம் டு A1 ஷாப்பி. ஓகேங்களா? அபவுட் அஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிட்டியான ப்ராடக்ட், அதாவது குவாலிட்டியான பிராண்டடான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைப்போம், பட் ஆனால் வாங்க முடியாது. பட் அதுக்காக வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கவும் மாட்டோம். நம்ம ரொம்ப நாளாக நம்ம ஒரு சில பொருள் நம்ம மாற்றணும், வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம், வீட்டுக்கு தேவையானது. பட் நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா ஒவ்வொரு செலவாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம இன்கம் எடுக்கிறோம், நம்ம இன்கம் வாங்குகிறோம், ரெகுலராக நம்ம இன்கம் வாங்குகிறோம். அதுலேருந்து எப்பவும் சேவிங்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது. பட் நம்ம எத்தனை பேர் அப்படி பண்ணுறோன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே வாங்குவோம், அதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்போம். சேலரி வரதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு பட்ஜெட்டை வந்து போட முடியாமல் திணறிட்டு இருப்போம். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் போயிட்டுருக்கு நடுத்தரமான குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் இது. அதாவது எப்படின்னா, ஏர்னிங்ஸு, அந்த ஏர்னிங்ஸில் ஒரு குட்டியாக சேவிங்ஸு, ஸோ அந்த சேவிங்ஸில் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருமானம், ஏன்னா நம்மக்கிட்ட வருமானம் இருந்தால் தான் நம்ம சேவிங்ஸே பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏகபோகமாக வருமானம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. பிளானில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு அபவுட் அஸ் அவங்கள பற்றி சொல்லுது, அதை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதுக்காக நம்ம A1 ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து வந்து லைஃப் டைம் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்புறம் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் செக்ஷன் இதில் இருக்குது. அப்புறம் ரிஸ்க்கே கிடையாது, நோ ரிஸ்க் ஒன்லி ப்ராஃபிட். இப்படி எப்படிங்க இருக்கும் கம்பெனி கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோவில் போக நீங்களே பார்ப்பீங்க. ஓகேங்களா? நோ ரிஸ்க் ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான். அதே மாதிரி 100% லீகல், 100% செக்யூர். ஓகேங்களா? ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி டிஜிட்டல் சர்வீஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து பர்சனல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. டீம் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மேக் இன் இந்தியா, ப்ரொமோட்டிங் டிஜிட்டல் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவர் ப்ராடக்ட் என்னென்ன இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், மைக்ரோவேவ். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாம் ஒரு அத்தியாவசியமானது தானே. இதெல்லாமே லேப்டாப், மொபைல்ஸுக்கு எல்லாமே வந்து தேவையானது தானே. ஸோ எல்லாருக்குமே ஒன்று ஆல்ரெடி இருக்கிறவங்க மாற்றணும்னு நினைக்கலாம், இல்லை புதுசாக வாங்கணும்னு நினைக்கலாம். எப்படி இருந்தாலும் ஸோ இது ஒரு சின்ன சேவிங்ஸில் இதை வாங்கிக்கலாம். நம்ம எடுக்கிற இன்கம் எடுக்கிற சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது ப்ராடக்ட் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம இன்கம் தான் எடுக்க போகிறோம். அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் ஒதுக்கி வச்சு நம்ம இது வந்து வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா 5 டைப்பில் இன்கம் இருக்குது. ஒன்று டைரக்ட் ரெஃபரல் இன்கம், பைனரி இன்கம், ஸ்பான்சர் இன்கம், ராயல்ட்டி இன்கம், அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ரெஃபரல்ன்றது வந்து ஒரு ஆள் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 200 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டீமில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் 1180 ரூபா. ஓகேங்களா? ஸோ 1180 ரூபா கட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் பண்ணுறது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன், அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். அந்த 1180 என்ன ஆகுங்கிற விஷயம் நான் சொல்கிறேன். அது வந்து கம்பெனிக்கு போகாது, அது நமக்கே தான் திரும்ப ரிட்டன் உடனே அடுத்த செகண்டே கிடைக்கும். அது எப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணோன்னா 200. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ரெஃபருக்கு கொடுக்குறாங்க. நமக்கு எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேர் தான் லிமிட் கிடையாது, எவ்வளோ பேர் வேணால் நம்ம ரெஃபர் கொடுத்துக்கலாம். இந்த A1 ஷாப்பியோட இந்த வாய்ப்பை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறீங்கனாலே உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கிது. புரியுதுங்களா? அடுத்து பைனரி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பேர் மேட்சிங் இன்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்சிங் ஆகும்போது லெஃப்ட் ஒன்று போடுவோம், ரைட்டில் ஒருத்தர் போடுவோம். ஸோ நடுவில் அதுக்கு வந்து 2 பேர் பேர் மேட்ச் ஆனதுன்னா நமக்கு பைனரி இன்கம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா 400 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் ரைட்டு நமக்கு பேர் மேட்ச் ஆச்சுன்னா 400 ரூபா கிடைக்கிது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பேர் மேட்சிங்க்கு நமக்கு 800 கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது? 400 ரூபா தானே. அப்படின்னா ரெஃபரல் இன்கம் 200. ஸோ 400, அதில் லெஃப்ட் 200, ரைட்டு 200, 400 ப்ளஸ் பைனரி ஒரு 400. ஸோ ஓகே, நம்ம ஒரு பைனரி மேட்ச் ஆனாலே நமக்கு 800 ரூபா கிடைக்கிது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு டெய்லி வந்து 5 பேர் கேப்பிங் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பைனரிக்கு மட்டும் என்ன ஒரு இது வச்சுருக்காங்கன்னா, இருங்க நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பைனரி மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க, லெஃப்ட் ஒன்று கொடுக்குறீங்க, ரைட் ஒன்று கொடுக்குறீங்க, அகெயின் ஒரு டெய்ல் ஒன்று கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி அந்த அது
2:1 ஓகேங்களா. இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆர் 1 இந்த சைடு 1 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ இது 2 ஆக 2:1 1:2 இப்படி வந்து நமக்கு பேர் மேட்சிங் நடக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ நமக்கு கிடைக்கும்னா அப்போது ஒவ்வொரு ரெஃபருக்கும் 200 200னா 600 பைனரி வந்து ஒரு 400 ஓகேங்களா. ஸோ அப்போ 1000 ரூபாய் கிடைக்கும். இது மட்டுமா இன்கம்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பேர் மேட்சிங் மட்டும்தான். செகண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் எப்படின்னா 1:1 நீங்கள் இந்த லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போட்டிங்கன்னா இது ஒரு 200 இது ஒரு 200 இது ஒரு 400 ஓகேங்களா. அந்த பேர் மேட்சிங்க்கு ஒரு 400. ஸோ இப்படி தான் நமக்கு பைனரி ஸ்டார்ட் ஆகும். இது மட்டுமானா கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தரோ ஏதோ சம்திங் கீழே ஒரு நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேர் எடுக்கிற இன்கமில் 50% உங்களுக்கு வரும் அப்ளைனர் இன்கம். ஓகே, அதாவது டவுன்லைன் இன்கம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அது அப்புறம் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகும்போது இன்னும் பார்க்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேர் மேட்ச் 2:1 1:2, செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது 1:1. இப்படி தான் வந்து பேர் மேட்சிங் போயிட்டுருக்கும் ஓகேங்களா. அடுத்து ஸ்பான்சர் இன்கம். இது தான் நான் சொன்னேன் ஸ்பான்சர் இன்கம். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க ஒருத்தங்களை அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற பைனரி இன்கம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு கேப்பிங் 2000 ரூபாய். அவங்க 2000 ரூபா ஒரு நாள் சேலிங் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி, அதாவது 2000ல் பாதி 1000 வரும். இப்போ மேபி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு 400 500 தான் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இதில் பாதி உங்களுக்கு வந்துடும். 1000 எடுக்கிறாங்கன்னா 500, எவ்வளோ எடுத்தாலும் இது பாருங்கள் 2000 எடுத்தாங்கன்னா 1000. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இதில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ டவுன்லைன் இன்கம் ஸ்பான்சர் இன்கம் அது வந்து உங்களுக்கு 50%, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இது வந்து 50%. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்க சம்பாதிக்கிறதுல 50% உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அடுத்து ராயல்ட்டி இன்கம். இது என்னங்க ராயல்ட்டி இன்கம்? ராயல்ட்டி இன்கம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பெனிலேருந்து 6% கொடுக்குறாங்க. இந்த 6% ராயல்ட்டி இன்கம் எப்படி கிடைக்கிதுன்னா ராயல் கிளப் இன்கம்னு 2%, கிளாசிக் கிளப் இன்கம்னு 2%, விஐபி கிளப் இன்கம்னு 2% ஓகேங்களா. ஸோ இப்படி நமக்கு 3 வகையான இன்கமாக இந்த 6%-ஐ பிரித்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம். நெட்வொர்க் கான்செப்ட் பைனரி கான்செப்டில் நம்ம ரெஃபர் பண்ணால் இன்கம் எடுப்போம், பைனரி மேட்ச் ஆனால் இன்கம் எடுப்போம். அதே மாதிரி இப்போ டவுன்லைன் இன்கம் கூட ஓகே தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம எடுக்கிற டெய்லி இன்கம். இதில் டெய்லியும் இன்கம் கிடைக்குங்க. அதுக்கு எலிஜிபிள் நீங்கள் ஆகணும். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ராயல் கிளப் இன்கம் ஓகேங்களா. ஸோ இந்த ராயல் கிளப் இன்கம் பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா. இந்த ராயல் கிளப் இன்கம்க்கு நீங்கள் எப்படி எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே டைரக்டில் 5 ரெஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் ராயல் கிளப் மெம்பராக ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா அதனால் என்ன பெனிஃபிட்னா 100 நாள் கம்பெனியோட ப்ராஃபிட்டில் 2% பிரித்து 100 நாள் உங்களுக்கு டெய்லி இன்கமாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ராயல் கிளப் இன்கம். வெறும் 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு டைரெக்டில் 5 பேர் ரெஃபர் பண்ணாலே இது கிடைக்கிது ஓகேங்களா. அடுத்து கிளாசிக் கிளப் இன்கம். இதுக்கு என்னங்க எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 15 பேர் நீங்கள் ஆல்ரெடி 5 பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ராயல் கிளப் மெம்பருக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா 15 பேர் மொத்த டோட்டல் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் எவ்ரிடே இன்கம் டெய்லி இன்கம்னு 2%ல் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு? இது ஒரு 100 நாளைக்கு கிடைக்கும். நான் மொத்தமாக 15 கொடுத்துருக்கேங்க, ஒரே டைம்லேயே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2%ம் இந்த 2%ம் உங்களுக்கு 4% இன்கம் டெய்லி 100 டேஸ்க்கு வரும் ஓகேங்களா. அடுத்து விஐபி கிளப் இன்கம். இது வந்து பார்த்திங்கன்னா
இதுவும் சேம் அகெயின் அப்படி தான். மொத்தமாக நம்ம 35 பேர் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா டோட்டலாகவேங்க நான் சொல்கிறது, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதில் ஒரு 10 இது 15 மொத்தம் கொடுத்துருப்பீங்க, மீதி ஒரு 20 பேர் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி 35 பேர் நீங்கள் உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஐபி கிளப் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. அப்போ உங்களுக்கு 2% உங்களுக்கு அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் கிடச்சிது இல்லைங்களா, இது வந்து 200 டேஸ் கிடைக்கும் உங்களுக்கு டெய்லி இன்கம் இதுலேருந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்கம் வந்து இங்கே தொட்ட இடம்லாம் இன்கம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேர்லில் இருக்கீங்கன்னா 10 பேர் கொடுத்துருக்கோம், 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் டைரெக்டில் 1:1 கொடுத்துருக்கணும். டைரெக்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தராவது கொடுத்துருந்தீங்கன்னா தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸிக்யூட்டிவ் பேக் வந்து உங்களுக்கு அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா? இது போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோரல். இதில் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் பேர்ல் ஒருத்தர், ரைட்டில் ஒரு பேர்ல், லெஃப்டில் ஒரு பேர்ல் வந்தாக்கா நீங்கள் இந்த கோரல் ரேங்க்குக்கு வருவீங்க. அப்போது நீங்கள் டைரெக்டில் அட்லீஸ்ட் டைரெக்டில் ரைட்டில் 2 லெஃப்டில் 2 நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். 2:2 இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட இது வந்து வருது. அப்போ பவர் பேங்க்கு, ஹெட் பேண்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ டேப் ப்ளஸ் ஒன் டே ட்ரைனிங், எல்இடி டிவி ப்ளஸ் 2 டே ட்ரைனிங், 3 டே சவுத் இந்தியா டூர், 2 வீலர் ஃபாரின் டூர், அப்புறம் லக்ஸரி கார், வில்லா. ஓகேங்களா? ஸோ எல்லாமே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம A1 ஷாப்பில். மற்ற கான்செப்ட் மாதிரி ரொம்ப இது ஹார்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் ஜூம் பண்ணி நல்லாவே பார்த்துக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லான்ச் ஆகி 2 நாள் தான் ஆகுது. சண்டே தான் லான்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 2 நாள் தான் ஆகுது. இப்போ இது வந்து ஃப்ரீ ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன் இல்லையா, இந்த 1180 ரூபா நம்ம இதுக்கு கட்டுறோம் இல்லையா, இது கட்டி உள்ள ஜாயின் பண்ணும்போதே நமக்கு என்னென்னா பர்ச்சேஸ் வேலெட்டுன்னு ஒரு வேலெட் இருக்கும் நம்ம டேஷ்போர்டில். அந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் இந்த நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அப்படியே சேவிங்ஸ் ஆகிடுங்க. இது ஜஸ்ட்டு சேவிங்ஸ் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கட்டுற அமௌண்ட்டு நம்மளோட சேவிங்ஸ், நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். அப்போது நம்ம எடுக்கிற வித்ட்ரா இருக்குது இல்லைங்களா, நம்ம ஒவ்வொரு வாட்டி எடுக்கிற வித்ட்ராவில் ஒரு 20% எடுத்து இது போட்டிருக்காங்க பாருங்கள், 20% எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதில் ஆட் ஆகிற இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கிற இந்த ஒரு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே நம்மளோட இன்கம் தான். ஓகேங்க? ரெஃபரல் இன்கம், பைனரி இன்கம், டவுன்லைன் இன்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 ஐடி ஒரு மொபைல் நம்பருக்கு நம்ம போட்டுக்க முடியும். அடுத்து வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம், எலக்ட்ரானிக் ஐட்டம். அப்புறம் வந்து இது அமௌண்ட் கட்டோம் இல்லையா, அது வந்து நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இவங்க அனுப்புவாங்களா, கம்பெனிலேருந்து அனுப்புவாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பக்கத்தில் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்பவும் போகிற கடைக்கே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு கம்பெனிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு டேரெக்டாக கடைக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெலிவரியோ இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத பிராண்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட கனவு பிராண்ட் எதுவோ, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் எங்கே போய் வாங்கணும் தொட்டு பார்த்து அது விலை பேசி பார்கெனிங் பண்ணி எப்படி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட அமௌண்ட்டு தான், உங்களோட நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட்டுற அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் வித்ட்ரா எடுக்கும்போது எடுக்கிற கொஞ்சம் சிறு தொகை அதெல்லாம் சேர்த்து உங்களோட பணத்தில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா? உங்களோட சேவிங்ஸில். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து சேலரி வாங்குகிறோம், யாராச்சும் நம்ம வந்து 2 ரூபாய் எடுத்து வைக்கிறோமா? இல்லை, முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிற சம்பளத்தை செலவு பண்ணிடுறோம். அப்படி இல்லைனா பட்ஜெட் போட்டு முன்னாடியே நம்ம கடனை வாங்கி செலவு பண்ணிடுறோம். நம்ம எப்படா சம்பளம் கிடைக்கும் அந்த கடன் அடைக்கலாம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், மாற்றணும், மிக்ஸி சரியில்லை, கிரைண்டர் சரியில்லை, அதை மாதிரி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பண்ணலாம் தள்ளி போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கலாம், ப்ளஸ் நம்ம சம்பாத்தியமும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா 400 தாங்க.
மினிமம் வித்ரா 400. பார்த்தீங்களா, மினிமம் வித்ரா 400. டெய்லி கட் ஆஃப், டெய்லி பே அவுட். டெய்லியுமே நீங்கள் வித்ரா போட்டு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வித்ரா போட முடியும். நீங்கள் காலையில் வித்ரா போட்டிங்க, அமௌண்ட் எடுத்துட்டீங்க, உடனே இன்னொரு வித்ரா அமௌண்ட் சேர்ந்துருச்சு. ஏன்னா இது பைனரி கான்செப்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யலனாலும் உங்கள் ஆன்லைன் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ வந்து 400 தான்ன்றதுனால அது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 2 வித்ரா 3 வித்ரா போட முடியுமானா போட முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வித்ரா தான் போட முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு வித்ரா போடணும், ஒரு நாள் தான் போடணும். ஓகேங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்லி 1 withdrawal request per day is allowed. ஓகேவா. நெக்ஸ்ட்டு withdrawal amount credited in your bank account UPI ID அமௌண்ட். ஓகேவா. அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டில் வந்துடும். 24 hours to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வித்ரா கொடுத்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் அது. ஓகேங்களா. அட்மின் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% எடுக்கிறாங்க. TDS 5% எடுக்கிறாங்க. இவ்வளோ தான் கம்பெனியில் எடுக்கிறது. மற்ற இந்த 20% எடுக்கிறது நம்மளோட அந்த பர்ச்சேஸ் வேலட் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கட்டுற 1180 ரூபா, அதுவும் கூட இந்த 20% போயிட்டு ஆட் ஆகிடும். ஸோ இதில் ஆட் ஆகிற அமௌண்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டு நம்மளோட காசு, நம்ம எடுத்து வைக்கணும், அவங்க எடுத்து நம்ம வச்சுருந்து நம்ம கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ கம்பெனின்னு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ் 5%, TDS 5%, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் கட்டுற இந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது, நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். நீங்கள் வந்து ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த கம்பெனியை பற்றி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராச்சும் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டோ அகெயின்ஸ்டான கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் கம்பெனிக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பற்றின ஃபால்ஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க. ஏன்னா இது 100% ஜென்யூன் அண்ட் வந்து 100% லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் அவதூறு பரப்ப முடியாது, அவங்க டெர்மினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி வந்து எல்லா ப்ராடக்ட்டை எதுனாலும் வந்து மாற்றுறதுக்கான ஃபுல் ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஆமாங்க, செம்மையாக நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இது யார்கிட்ட நம்ம நிறைய கம்பெனியில் ஐடி போடுறோம், யார்கிட்ட ஒரு டவுட்னா கேட்குறதுனே தெரியாது. ஏன்னா யாரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா நம்ம மெயில் போட்டால் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க ரிப்ளை பண்ண, இல்லை நம்ம அடிச்சு பிடிச்சி நம்ம போகிறதுக்குள்ளே அதை போடாமல் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம். நம்ம அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. நீங்கள் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே டேரெக்டாக நீங்கள் வந்து ஓனரையோ ப்ரமோட்டர்ஸாரையோ தாராளமாக கான்டெக்ட் பண்ணுவோம். அட்மினை உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். சென்னையில் தான் இருக்குது இந்த கம்பெனி, உங்களுக்கு தெரியும். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா. வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஜஸ்ட்டு நம்ம இந்த வாய்ப்பு இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் நீங்கள் முன்னேற்றலாம், நீங்களும் வந்து முன்னேற முடியும். இந்த வாழ வைத்து வாழ்ன்றாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட்டுங்க. நம்மளும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும். என்கிட்ட அமௌண்ட்டு, அதாவது எப்படின்னா எனக்கு வந்து நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ண நினைப்போம், நிறைய படிச்சிருக்கோம், வேலைக்கு போவோம், பார்த்தீங்கன்னா சம்பளம் நமக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. மேபி சம்பளம் கூட மாத சம்பளத்தில் கூட வாங்குவோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பட்ஜெட்டுக்கே பத்தாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு நெட்வொர்க் கான்செப்ட் எடுத்து பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு பார்ட் டைம் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பண்ணுவோம். பட் அது ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்நாளில் ஒரு 20-30 வருஷம் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வெறும் ஈஸியாக 1 வருஷம் 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கனாலே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களால் எஃபர்ட் போட முடியும், என்னால் வந்து உழைக்க முடியும், நான் உழைக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு நேர்மையான முறையில் யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நான் சம்பாதிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக A1 ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் தரேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இன்னொன்று நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த A1 ஷாப்பியோட இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ப்ரூஃப், அதாவது வித்ரா ப்ரூஃப், எவ்வளோ டீம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது டே பை டே உங்களுக்கு அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.